வணக்கம். ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெல்கம் டு ஃப்ராங்க் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனல். நம் நாடு சுதந்திரம் அடைஞ்சு 79வது ஆண்டை நம்ம நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த சுதந்திரம் முழுமையாக தங்களுடைய வாழ்க்கை பற்றி யோசிக்காமல், தங்களுடைய சுய நலனை பற்றி யோசிக்காமல், தங்களை நம்பிய குடும்பத்தை பற்றி சிந்திக்காம, சுயநலம் இல்லாம என் நாடு விடுபெற வேண்டும், என் நாட்டு மக்கள் விடுதலை அடைய வேண்டும், அடிமைத்தனத்திலிருந்து என் நாட்டு மக்களும் என் நாடும் விடுதலை பெற வேண்டும் என்று சுயநலம் பாராமல் இந்த விடுதலைக்காக தங்கள் உயிரை துச்சமாக எண்ணி இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த நாட்டின் சுதந்திர போராளிகள் அனைவருக்குமே இந்த சுதந்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இன்னமும் நம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த குடும்பங்கள் இன்னமும் வாழ்ந்திருந்தா அவங்களுக்கே இந்த சுதந்திரம் அர்ப்பணிக்கப்பட வேண்டியது. இந்த நாட்டின் இந்த சந்தோஷமான இந்த ஒரு கொண்டாட்டத்தின் நாள் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உண்மையாக உழைக்கும் ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்கும் மக்களுடைய பணத்தை சுரண்டாமல், மக்களுடைய பணத்தை திருடாமல் உண்மையாகவே உழைக்கும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும், நம் நாட்டின் சட்ட திட்டங்களை உண்மையாகவே கடைபிடிக்க வேண்டும் என்று உழைக்கும் ஒவ்வொரு அரசாங்க ஊழியர்களுக்கும் இந்த சுதந்திர தினம் அர்ப்பணிக்கப்பட்டது. எனக்கு இந்த கொடிகாத்த குமரன் அவருடைய ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, உன் தேச கொடியே கீழே போடு, இல்லைன்னா நான் உன்னை அடிச்சு சாகடிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. ஆனா இவரு, என் உயிரே போனாலும் போகட்டும், என் தேச கொடியை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்னு தேச கொடியை கையில பிடிச்சு அதை கீழே விடாம அந்த மரணத்தை அவ்வளோ தைரியமா எதிர்கொண்ட இந்த கொடிகாத்த குமரன் அவருடைய வீரம் என்னை மெய் சிலிர்க்க வைத்தது. இவர்களைப் போலவே நம்ம சுயநலம் இல்லாம, நான் கிறிஸ்தவன், நான் ஹிந்து, நான் முஸ்லீம், நான் இவன், நான் அவன் அப்படின்னு சொல்லாம, முதல்ல நம்ம எல்லாம் இந்தியர்கள், அப்புறமா தான் எல்லாமே அப்படின்னு சுயநலம் இல்லாம நம்ம எல்லோரும் அனைவரும் சேர்ந்து இந்த சுதந்திர நாளை நல்லபடியா கொண்டாடுவோம்.